இப்போ திடீர்னு உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து இந்த இடத்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அதனால காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது என்னோட இடம், என்னோட உழைப்பால கட்டின வீடு, இதை விட்டுட்டு நான் எங்க போகணும்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா? இதே மனநிலைமையோட பரந்தூர் மக்களை யோசிச்சு பாருங்க. இந்த மண்ணு சாட்சியா, இந்த மண்ணை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டோம். அவங்களுக்கும் இப்படிதான் நடந்துச்சு. ஆனா இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட டிவிகே கவர்மெண்ட் கைவிட போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. எதனால இந்த ப்ராஜெக்ட அவங்க கைவிட போறாங்க, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்கலாமா? இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னைக்கு செகண்ட் ஏர்போர்ட்டே வேணாம்னு சொல்லல, அது பரந்தூர்ல வேணாம்னு தான் சொல்றோம் அப்படின்னு இந்த டைலாக யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா நம்ம சிஎம் விஜயண்ணா அவரோட எலெக்ஷன் கேம்பெயினை பரந்தூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ பரந்தூர்ல நம்ம விஜயண்ணா பேசின டைலாக் தான் இது. அன்னைக்கு சொன்ன மாதிரியே சொன்னதை செஞ்சும் காட்டியிருக்காரு. அசெம்பிளில விதி எண் 110 கீழ் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை டிவிகே கவர்மெண்ட் கைவிட போறோம்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா இப்படி சொன்னதுமே நிறைய ஆதரவுகள் கிடைச்சது. ஆனா எதிர்கட்சியிலிருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, பல விமர்சனங்கள் வச்சாங்க, பலவிதமான கருத்துக்கள் இப்போ சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட்ல என்னதான் இருக்கு, இதை கேன்சல் பண்ண போறோம்னு சொன்னதுமே டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே ஏன் இதுக்கு எகெயின்ஸ்டா குரல் கொடுக்கறாங்க. இந்த பிளானை கேன்சல் பண்ணதுனால இன்னைக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெளிவா சொல்றேன், கேளுங்க. இந்த செகண்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1999ல இதுக்கு அஸ்திவாரம் போட்டதே டிஎம்கே கவர்மெண்ட் தான். ஏன்னா சென்னை வந்து வளர்ச்சி அடையணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு சென்னைக்கு வரணும் அப்படின்னா செகண்ட் ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் தான் வேணும்னு இடம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரீன் ஃபீல்டுனா புதுசா ஒரு இடத்த பார்த்து அங்க ஏர்போர்ட் கட்டுறது. பிரவுன் ஃபீல்டு அப்படின்னா இருக்கிற ஏர்போர்ட்டை அப்படியே டெவலப் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றது தான் பிரவுன் ஃபீல்டு. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் சூஸ் பண்ணது கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் தான் வேணும் அப்படின்னு. சென்னையில ஆல்ரெடி ஏர்போர்ட் இருக்கு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல வருஷமா மக்களோட பயன்பாட்டுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து இருக்கு. அப்போ விமான சேவையை யூஸ் பண்ற மக்களும் விமான நிலையத்துக்கு வர மக்களும் ரொம்ப குறைவா இருந்தாங்க. இப்போ பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, நிறைய மக்கள் விமான சேவையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருந்ததை விட இப்போ நிறைய விமானங்கள் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல தர இறங்குது, நிறைய ஹியூமன் டிராபிக் ஆகுது, நிறைய ஏர் டிராபிக்கும் ஆகுது. அப்படிங்கிறதுனால சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து 1300 ஏக்கர் பரப்பளவுல தான் வந்து இருக்கு. நீங்க அப்படியே பெங்களூர், ஹைதராபாத், மும்பை எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா 5000 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பெரிய ஒரு ஏர்போர்ட்டா இருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடும் டெவலப் ஆகணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸும் சென்னைக்கு வரணும் அப்படின்னா பெரிய ஒரு ஏர்போர்ட், அதுவும் 300ல இருந்து ஒரு 500 ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஏர்போர்ட்டை நம்ம அமைச்சே ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2007ல ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு இல்லையா, ஸ்ரீபெரும்புதூர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்துச்சு. 4000 ஏக்கர்ல ஒரு இடத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அங்கிருந்த சிக்கல் என்னது அப்படின்னா, அந்த 4000 ஏக்கர்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு, பிரைவேட்டுக்கு சொந்தமான இடம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ பிரைவேட் கிட்ட இருந்து லேண்டை வாங்குறதும் லேண்டை கையகப்படுத்துறதுக்கும் நிறைய செலவாகும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்படிங்கிறதுக்காக அந்த பிளானை அப்படியே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. டிராப் பண்ணிட்டு சரி வேற எங்க வந்து இடம் பார்க்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடிக்கிட்டே இருக்காங்க, கரெக்டான இடம் எதுவும் கிடைக்கல. தேடி தேடி டயர்ட் ஆகி 2013ல என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டையே நம்ம டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றங்கள் நடக்குது. டிஎம்கே போய் ஏடிஎம்கே நம்மள ஆட்சி செய்ய வராங்க. ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. என்னதான் ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலுமே ஏடிஎம்கே வந்து அந்த ப்ராஜெக்டை கைவிடணும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவும் வந்து புதிய ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கான முயற்சியில அவங்களும் வந்து இடம் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2012ல பட்ஜெட் தாக்கல்ல புதுசா ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு 20,000 கோடி நிதி ஒதுக்குறாங்க நம்ம ஜெயலலிதா அம்மா. பரந்தூர், பன்னூர், திருப்போரூர், பட்டாளம் அப்படின்னு நிறைய இடங்களை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. டிஎம்கே வந்து அவங்க ஆட்சி செஞ்சப்போ சில இடங்களை தேர்வு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஏடிஎம்கேவும் வந்து சில இடங்களை தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பேர்த்துலயும் பாத்தீங்கன்னா பரந்தூர் வந்து ரொம்ப காமனா இருக்கு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே சூஸ் பண்ணதுலயும் பரந்தூர் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணதுலயும் பரந்தூர் இருக்கு, அதனால பரந்தூர்ல ஏர்போர்ட்டை கட்டிருங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுறாங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட்டை கட்டுங்க அப்படின்னு செலக்ட் பண்ணதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பரந்தூர் அண்ட் பன்னூர் ரெண்டு இடத்துலயுமே போய் ஆய்வு பண்ணி பாக்குறாங்க. அவங்க போய் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல 2022
2022ல பரந்தூர் தான் ஒரு பெஸ்டான பிளேஸ் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. எதனால பரந்தூர்? அந்த பரந்தூர்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா, பரந்தூரோட ஜியோகிராபிக் அமைப்பு வந்து பக்காவா இருக்கு. ரன்வே அமைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ் வந்து பரந்தூர் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை பெங்களூர் ஹைவே வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. பரந்தூர்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸும் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ பல ரீசன்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லி பரந்தூரை வந்து சூஸ் பண்ணாங்க. இப்போ விமான நிலையம் அங்க அமைக்கணும், அதுக்கான வேலைகளை தொடங்கணும் அப்படின்னா சைட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வந்து நம்ம வாங்கணும். 2022லயே சைட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டுக்கு டிஎம்கே வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஏஏஐ அண்ட் டிஜிசிஏ இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க ரெண்டு பேரும் சைட் கிளியரன்ஸ் அப்ரூவல் கொடுத்தாதான் வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து பரந்தூர்ல போய் ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கறாங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் அப்படின்னு சைட் கிளியரன்ஸ் அப்ரூவலும் உடனே கொடுத்துட்றாங்க. ஆனா பரந்தூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? 13 வில்லேஜ் அந்த பரந்தூருக்குள்ள இருக்கு. இதோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 5746 ஏக்கர். இங்க ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் விவசாய நிலங்கள், நிறைய நீர்நிலைகள் இருக்கிறது தான். கிட்டத்தட்ட 13 நீர்நிலைகள் வந்து இருக்கு. 13 ஏரி கிட்ட இந்த பரந்தூருக்குள்ளேயே வந்து வருது. இந்த 13 ஏரியையும் விவசாய நிலத்தையும் மொத்தமா அழிச்சிட்டு தான் ஏர்போர்ட்டே வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க. இதுல முக்கியமான பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏகனாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் மக்களால தான் பிரச்சனையே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 12 வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ தங்களோட நிலத்தை வித்துட்டு காசை வாங்கிட்டு வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிலத்துக்கு காசும் தராங்க, ஒரு வேலையும் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஏகனாபுரம் வில்லேஜ் மக்கள் தான் இதுக்கு ஆரம்பத்தில இருந்தே எதிர்ப்புகள் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து விவசாய நிலம், நிறைய நீர்நிலைகள் இருக்கு. ஏன்னா கம்பன் கால்வாய் வந்து இருக்கு. கம்பன் கால்வாய் வந்து மொத்தம் 84 கிலோமீட்டர். அதுல 7 கிலோமீட்டர் வந்து பரந்தூருக்குள்ள டிராவல் ஆகி போகுது. பரந்தூர் ஏரி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரி. அங்கிருந்து தான் நிறைய ஊர்களுக்கு குடிநீர் கிடைக்குது. நிறைய விவசாயத்துக்கு அந்த ஏரி மூலமா தான் வந்து தண்ணீர் கிடைக்குது. பரந்தூர் விடுங்க, சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா ஊருக்குமே தண்ணியோட மெயின் சோர்ஸ் என்னது அப்படின்னா அந்த பரந்தூர் ஏரி தான். அதனால அந்த ஏகனாபுரம் வில்லேஜ் மக்கள் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்தே இங்க ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுல தான் இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1200 நாள் போராட்டம் பண்ணாங்க. அங்க வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது, அமைக்க கூடாது அப்படின்னு. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிளான் வந்து போட்டு கொடுத்தாங்க இல்லையா, இப்படிதான் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு ஒரு மாடல் வந்து காட்டுவாங்க இல்லையா. அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நடுவுல ஏரி இருக்கும். நாங்க வந்து ஏரி எல்லாம் வந்து அழிக்க போறது இல்ல, ஏரி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு ஒரு பிளானை போட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாருமே வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதை வந்து வேற யாருக்கிட்டையாவது போய் காமிச்சு ஏமாத்துங்க, எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவான ஒரு முடிவுல தான் வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா ஏரி எதுக்கு இருக்கு? மக்களுக்கு குடிநீர் கிடைக்கணும், விவசாயத்துக்கு தண்ணீர் போகணும். ஆனா நீங்க அந்த ஏரியை சுத்தி ஏர்போர்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா வெளியே இருக்கிற தண்ணி எதுவும் ஏரிக்கு வராது. அந்த ஏரியில இருந்தாவது தண்ணீர் வெளியே போகணும் மக்களோட பயன்பாட்டுக்காக. அந்த ஏரியிலிருந்தும் தண்ணீர் வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த ஏரியை மட்டும் நடுவுல விட்டு வச்சிருக்கீங்க? சும்மா எங்க ஊர்ல ஏர்போர்ட் இருக்கு, அந்த ஏர்போர்ட்டுக்கு நடுவுல ஒரு ஏரி இருக்குன்னு ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக, அது வந்து ஒரு அழகுக்காக அந்த ஏரியை வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இதனால எந்த பயனுமே இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆரம்பத்தில இருந்து ரொம்ப தெளிவா தான் இருந்தாங்க. தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாலுமே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 2025ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சில மக்கள் கிட்ட நிலத்தை வாங்கிட்டு காசும் வந்து கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட வேலையை அவங்க ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு 35 இருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்குமே காசு கொடுத்திருக்காங்க. இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சிஎம் விஜய் அண்ணா இதுக்குள்ள எப்படி வராரு அப்படின்னா, அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி தான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அவர் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலுமே மக்கள் கிட்ட நேரடியாக முதல் முறையாக அவர் வெளியே வந்து பேசுறாரு அப்படின்னா அது பரந்தூர் மக்கள் கிட்ட தான். அன்னைக்கு வந்து நம்ம சிஎம் விஜய் அண்ணாவை அந்த ஏகனாபுரம் வில்லேஜ் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜ்குள்ள அலோவே பண்ணல. அந்த வில்லேஜ்குள்ள நீங்க போக கூடாது அப்படின்னு பெர்மிஷனே போலீஸ் வந்து தரல. அவ்வளோ எதிர்ப்புகள் வந்து அன்னைக்கு அவர் அந்த வில்லேஜ்குள்ள போக கூடாது அப்படின்னு இப்போ எதிர்கட்சியில் இருக்கிற டிஎம்கே வந்து அவ்வளவு வேலைகள் பண்ணாங்க. நம்ம விஜய் அண்ணா வந்து ஊரோட எல்லையில சின்னதா ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போனாரு. அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் தான், ஒரு சின்ன பையனோட வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. பேசினது மட்டும் இல்லாம பெரிய ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்தாரு. 2026ல டிவிகே ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது, ஏர்போர்ட் வரவிட மாட்டோம், எப்பவுமே விவசாயிகளுக்கு துணையாக நாங்க நிற்போம் அப்படின்னு
அப்படின்னு பெரிய ஒரு நம்பிக்கையும் அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஊருக்குள்ள போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் தரல, ஆனா நான் திரும்ப இந்த ஊருக்குள்ள வருவேன், அப்போ பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து இருக்காதுன்னு அன்னைக்கே அவர் வந்து பேசினாரு. இன்னைக்கு சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டியிருக்காரு. பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் 2026ல வந்தது. இப்போ நம்ம சிஎம் விஜயண்ணா அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாரு இல்லையா, அதை நிறைவேற்றி வச்சிருக்காரு. பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது, அந்த ப்ராஜெக்டை கைவிட போறோம்னு அறிவிச்சிருக்காரு. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட போறோம்னு சொன்னது மட்டும் இல்லாம சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் தான், ஆனா அது வேற இடத்துல வரப்போகுது, அதுக்கான வேலைகளை ஒரு டீம் செட் பண்ணி நாங்க ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை டெவலப் பண்ண போறாங்க, புதுசா ஒரு டெர்மினல் வந்து கட்ட போறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. இவர் ஏர்போர்ட் வரப்போறதுல கைவிட போறோம்னு அசம்பிளில சொன்னதும் எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அனுமதி கொடுங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் டிஎம்கேல இருக்கவங்க இவ்வளவு எதிர்ப்புகளை பதிவு பண்றாங்க? டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏல இருந்து பெரிய பெரிய சீனியர் ஆட்கள் வரைக்குமே பல எதிர்ப்புகளை வைக்கிறாங்க. ஐயோ ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்களா, தமிழ்நாடு 10 வருஷத்துக்கு பின்னாடி போக போகுது, அவ்வளவுதான், சென்னை வந்து இதுக்கப்புறம் வளர்ச்சியே அடையாது, நிறைய எக்கனாமிக்லி நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வேற ஸ்டேட்டுக்கு வந்து போக போறாங்க, பெரிய ஒரு லாஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். சின்ன சின்ன அப்ப அரசியல் ரீசனுக்காக பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கொண்டு வந்த நல்ல விஷயத்தை அரசியல் ஈகோக்காக கேன்சல் பண்ணியிருக்காங்க. டிவிகேல இருக்கிற யார்கிட்டயும் நல்ல தெளிவே கிடையாது. டிஎம்கே கொண்டு வந்துட்டாங்க, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஐயோ ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு ஒரு கருப்பு தினம்னு டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏன் இவங்க இப்படி கதறாங்க, இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் பயங்கர கான்பிடென்ட்டோட இருந்தாங்க இல்லையா, டிஎம்கே தான் அடுத்த 5 வருஷமும் ஆட்சியில இருக்க போகுது, யாரும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த கான்பிடென்ட்ல அந்த தைரியத்துல எப்படியோ அடுத்த 5 வருஷம் ஆட்சிக்கு வந்ததுமே பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஏர்போர்ட்டை கட்டி முடிச்சிடலாம். அந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற நிறைய ஏரியால டிஎம்கேல இருக்கிற ஆட்கள் வந்து பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இடத்த வந்து வாங்கிட்டாங்க. அதுலயும் இடத்த கொடுக்கறவன் சும்மாவா கொடுப்பான், இங்கதான் ஏர்போர்ட் வரப்போகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரேட்டை விட இடத்த வந்து அதிகமான விலைக்கு வந்து வித்திருக்காங்க. சோ டிஎம்கேல இருக்கவங்களுக்கு நிறைய ஊழல் பண்ணி காசெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதிகமா காசெல்லாம் கொடுத்து அந்த இடத்தையெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. இதை வந்து நான் சொல்லல, ஏகனாபுரம் மக்களே வந்து சொல்றாங்க. எங்க ஊரை சுத்தி இருக்கிற நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா டிஎம்கே காரங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே வந்து சொல்றாங்க. இவங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஏர்போர்ட் வரப்போகுது, அப்போ அந்த ஏர்போர்ட்டை சுத்தி நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸை நம்ம கட்டுறோம், நிறைய தியேட்டர்ஸை கட்டுறோம், நிறைய மால்ஸை கட்டுறோம், இதெல்லாம் கட்டி பெருசா ஒரு பிசினஸை பார்த்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பெரிய ஒரு முடிவுல தான் அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரந்தூர்ல ஏர்போர்ட் வருதுன்னா உங்களோட இண்டஸ்ட்ரியை பரந்தூர் பக்கத்துல அமைச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட அட்வான்ஸா காசே வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கான்பிடென்ட், அடுத்த 5 வருஷம் நம்ம தான் ஆட்சியில இருக்க போறோம் அப்படின்னு, அதனால அட்வான்ஸ் எல்லாம் இப்பவே கொடுங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ரூவலை வாங்கிக்கோங்க அப்படின்னு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அவங்க ஒரு கனவு கண்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கனவுல மண்ணை தூக்கி போடுற மாதிரி ஏர்போர்ட் வராது அப்படின்னு நம்ம விஜயன் அறிவிச்சது தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையா அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் விஜய் அண்ணா ஏன் பரந்தூர் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாரு அப்படின்னா, முக்கியமான ரீசன் நிறைய விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும், நிறைய விவசாயிங்க இதனால வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. இன்னொன்னு நீர்நிலைகள், கிட்டத்தட்ட 13 நீர்நிலைகள் வந்து இருக்கு, அந்த 13 நீர்நிலைகளும் வந்து அஃபெக்ட் ஆகும். பயங்கரமா மழை பெஞ்சாலே சென்னையில எவ்வளவு வெள்ளம் வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா, பயங்கரமா மழை பெஞ்சாலே சென்னையில எவ்வளவு வெள்ளம் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ பரந்தூர் பகுதியில மழை பெய்யுது, வெள்ளம் வருது அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் எங்க போகும், அந்த ஏரிக்கு தானே போகும். இப்ப ஏரியே இல்லைன்னா அந்த தண்ணி எல்லாம் எங்க போகும், அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துச்சுன்னா ஏர்போர்ட் தானே வெள்ளக்காடாக மாறும். இன்னொன்னு, போன டிஎம்கே ஆட்சியில டிஎம்கே வந்து என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, பரந்தூர்ல ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப தகுதியான இடமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாங்க வந்து ஒரு நிபுணர் குழு அமைச்சு ஆய்வு பண்ண போறோம். அந்த நிபுணர் குழு வந்து பரந்தூர் இடம் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க பரந்தூர்ல ஏர்போர்ட் அமைக்க மாட்டோம்னு அந்த மக்களுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிபுணர் குழு வந்து பரந்தூர்ல ஏர்போர்ட் அமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அந்த நிபுணர் குழு வந்து பரந்தூர்ல ஏர்போர்ட் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட்டை எங்களுக்கு காட்டுங்க. இப்போ வரைக்குமே அந்த சர்டிபிகேட் ஆன்லைன்ல வந்து இல்ல, எதனால அந்த சர்டிபிகேட்டை மக்கள் கிட்ட காட்டாம வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அந்த சர்டிபிகேட்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாகவும் வந்து வந்திருக்கு அப்படின்னு
அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த ரன்வே அமைக்க போறாங்க இல்லையா, அது ஒரு ஏரியா வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு தான் அது மேலதான் ரன்வேயே வந்து அமைக்க போறாங்க. திடீர்னு கடுமையான மழை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ரன்வே ஃபுல்லாவே வெள்ளக்காடா மாறிடும். விமானம்னால தரை இறங்கவே முடியாது. அதனால அந்த பிளேஸ் ஒரு ரைட்டான சாய்ஸே இல்ல அப்படின்னு அந்த அறிக்கையில இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா சென்னையோட வளர்ச்சிக்காக 2வது ஏர்போர்ட் பரந்தூர்ல வேணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக இல்ல, முழுக்க முழுக்க டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கேவோட ஆட்களோட லாபத்துக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் அந்த இடத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிவிகே கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போறாங்க? சென்னைக்கு ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம் தான். இப்போ மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் இடத்தை கண்டுபிடிக்கணும். அந்த இடம் எதுவுமே விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, நீர்நிலைகள் பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய ஒரு இடமா சூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே பார்க்க சூஸ் பண்ணணும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இடமா இருக்கணும். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இப்போ இவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதுக்கான தனி டீம் எல்லாம் வந்து நாங்க செட் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு விஜயண்ணா வந்து சொல்லியிருக்காரு. இந்த வேலையை எவ்வளவு சீக்கிரம் இவங்க வந்து பார்க்க போறாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்தை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அங்க ஏர்போர்ட் அமைக்கலாமா வேணாமா, அந்த இடம் வந்து கரெக்டான சாய்ஸா இருக்குமா அப்படின்னு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வந்து நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து வேலைகளை தொடங்கணும். அதை கட்டி முடிச்சு வர்றதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆயிடும். ஏன்னா திரும்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட ஆரம்பிச்சாலே 5 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க அந்த ப்ராஜெக்டே முடியறதுக்கு. இவங்க இன்னும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளவு சீக்கிரம் இதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஆனா எப்பவுமே மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராம நல்ல முடிவா தான் டிவிகே கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹிஸ்டரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விஜே வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.